அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்கள் 3 பேர் கர்நாடகா வனத்துறையினர் சுட்டு கொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான வேட்டையாட பாதுகாக்கப்பட்ட வனத்துறைகள் அத்துமீறிட்டாங்க. அப்போ அவங்கள நாங்கள் கைது பண்ண போறப்போ, பிடிக்க போறப்போ, அவங்க கையில இருந்த துப்பாக்கியால எங்களை சுட்டுட்டாங்க. திருப்பி நாங்கள் பதிலுக்கு சுட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கு 2 நாளா போராட்டம் பண்றாங்க அவங்க உறவினர்கள் எல்லாம். இப்போ பேச்சுவார்த்தை முடிஞ்சது. தலைக்கு 5 லட்சம் கொடுக்குறோம். அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட வனத்துறையினர் அன்னைக்கு டியூட்டில இருந்த எல்லாத்தையும் பணி இடைநீக்கம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதில் 4வது ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் அடிபட்டவர். அவரு உறவினர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் சொல்லி தான் எல்லாத்துக்கும் தெரிய வருது. அவங்க மாடு மேய்க்க போறாங்க. மாடு மேய்க்கிறப்ப சில மாடுகள் மலை மேலே ஏறிடுது. ஏறுறப்ப இவங்க அதை தொலைவிக்கிட்டே போறப்ப இருட்டாயிருது. சரி, இதுக்கு மேலே திரும்பி நம்ம போனாலும் எங்கேயோ வழியில் மாட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு மலை மேலே ஒரு பாறையில் ஹைட்டாக இருக்கிற பாறையில் போய் படுத்துடுறாங்க. ஒரு நைட்டு 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்ட உடனே அதில் ஒருத்தர் எந்திரிச்சு என்னன்னு பார்க்குறப்ப சுட ஆரம்பிச்சிடறாங்க. அதில் இவர் எட்டி குதிச்சு ஓடிடுறாரு. 3 பேர் சம்பவ இடத்துலயே இறந்துடுறாங்க. அந்த அடிப்பட்டவர் தான் இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன ஏதுன்னே கேட்கல, வந்தோடனே சுட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் அதில் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ ஒரு மான் வேட்டையாட தான் போனார். சரி, நீங்க கைது நடவடிக்கை எடுத்துடலாமே. இதே அந்த பாறை மேல படுத்துட்டு ஒரு 4 பேர் கர்நாடகாரா இருந்தா சுட்டு கொன்றுவீங்களா? அந்த கேள்வி வருது இல்ல. நீ தமிழர்கள் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் சுட்டு கொல்றீங்க. இதே கர்நாடகா மேல, நீ கர்நாடகாக்கார மேல ஒரு கர்நாடக காவல்துறையோ இந்த வனத்துறையோ சுட்டு இருந்தா கன்னட அமைப்புகள் ஒன்னா சேரும். அவனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கும். ஏன்னா இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பாக்குறது. இப்ப தண்ணி பிரச்சனை வருது பாத்தீங்களா, நம்மளுக்கு காவிரி பிரச்சனை வந்தா அந்த கர்நாடக காவல்துறை கைகட்டி நிற்கும். இந்த கன்னட அமைப்புகள்லாம் போராடும். தொலைவி தமிழ் பேசுறவனா அடிக்கும். எல்லையை ஒரு பதற்றத்திலேயே வச்சுக்குவாங்க. கர்நாடகா எல்லையை தமிழ்நாட்டு வாகனம் இது வரக்கூடாது, மீறி வந்த வாகனத்தை அடிச்சு உடைப்பாங்க, கொளுத்துவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் இந்த விஷயம். ஆனா அப்படி மீறி நீ சுற்றுகிறன்னா உனக்கு தெரியுது அவன் தமிழன். ஏன்னா தொடர்ச்சியா நம்மளுக்கு இதுதான் நடக்குது. ஏன்னா கேட்கறதுக்கு நம்மளுக்குன்னு ஆள் இல்லை. ஒருத்தனை தொடறோம் அப்படின்னா அவன் பின்னால ஒரு கூட்டுற இது அவனுக்காக குரல் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தா அவன் தொடமாட்டான். இல்ல, தமிழ் இனத்துக்கு சரியான தலைவன் இல்ல, இங்க ஆள்றவர்கள்லாம் தமிழர்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. கேள்வி வருது. இதே ஆந்திரா பகுதிக்குள்ள அதிமுக ஆட்சியில 20 பேர்த்த சுட்டு கொண்டாங்க. கேட்டதுக்கு செம்மர மரம் கடத்த வந்தாங்க, அதனால நாங்க சுட்டுட்டோம் அப்படின்னாங்க. ஆனா அதை நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த காணொலிய முட்டி போட வச்சு தடியில அட்டின்னு அடிச்சு சித்திரவதை பண்ணி சுட்டு கொண்டாங்க. தமிழருக்கு தலையில எழுதியிருக்குது. எந்த ஸ்டேட்டுக்கார வேணாலும் நம்மளை அடிச்சு கொல்லலாம். அதாவது ஈழத்துல நடந்தது பாத்தீங்களா, அதே மாரி இங்க பிட்டு நடக்குது. இதுவும் ஒரு இனப்படுகொலை தான். நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போறப்போ கடையில எல்லையை தாண்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க சுட்டுறானுங்க. காரணம் தமிழர்கள். இவங்களாம் சுட்டா அந்த தமிழ்நாட்டுல ஒரு கொந்தளிப்பு, ஒரு போராட்டம் எதுவும் வராது. ஏன்னா தலைமை இது கண்டுக்காது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம இனத்துக்குன்னு ஒரு தலைமை இல்லை, நம்ம மக்களுக்கு குரல் கொடுக்க இந்த மண்ணின் மைந்தன் இல்லை. அதனால வந்தவன் போனவனா ஏறி மிதிப்பான், நம்மளை கேள்வி கேட்ட கொல்லுவான். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தானே நிலைமை. தூத்துக்குடியில உரிமைக்காக போராடிய மக்களை துப்பாக்கி சூடு. இது எப்படியாப்பட்ட ஒரு கட்டமைப்புல இருக்குது இந்த நாடு? கேட்ட இங்க முதலமைச்சர் ஆள வரவங்க எல்லாமே வாயில என்ன வார்த்தை வருது, நான் தமிழன்டா, இந்த தமிழுக்காக உயிர் கொடுப்பேன், நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாவனேன், என்ன நம்பி வாக்கு செலுத்துங்க. இப்படிதான் நிறைய பேர் வீரவசனம் பேசினாங்க. இப்ப முதல்வரும் அதே வீரவசனம் தான் பேசினாரு. நான் உச்சத்தை தொட்டவன், நான் பல கோடியை பார்த்தவன், நான் திங்கிற சோறு நீங்க போட்டது, அதுக்கு நன்றி கடனா தான் உங்களுக்கு நான் வேலை செய்ய வரேன். இது மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி. நான் முதல்வர் இல்லை, நான் ஒரு மக்கள் சர்வெண்ட். நீங்க தான் தலைவர், மக்கள் தான் தலைவர். உங்களுக்கு வேலை செய்ய ஒரு வேலையாள். இன்னைக்கு அந்த வேலையால் ஏன் தமிழனை சுட்டு கொண்டாங்க 3 பேர்த்த? கர்நாடகா எதிர்த்து அந்த வேலையால் என்ன வேலை செஞ்சீங்க? எந்த கேள்வியும் இல்லை. ஏன் இப்படி புதுசா விஜயை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு டைம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களா கோர்வியா? இந்த தற்குறியும் கூட இதை முன் வச்சாங்கல்ல. தமிழன் தமிழ்நாட்டை ஆளுன்னு சொல்றதுதான் சீமானோட கொள்கை. விஜய் தமிழன் தானே, பச்சை தமிழன் தானே, அவரு ஆடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அந்த கூமுட்டைகளை பத்தி நான் கேட்கிறேன். இதே அந்த இடத்துல இப்போ கர்நாடகால 3 பேர்த்த சுட்டு கொண்டாங்கல்ல, இது எங்க அண்ணன் ஆட்சியில நடந்துருமா? சீமான் ஆட்சியில உக்காந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு எண்ணம் வருமா கர்நாடகாக்காரனுக்கு, ஆந்திராக்காரனுக்கு, கேரளாக்காரனுக்கு? இந்த எண்ணம் வருமா? இன்னைக்கு இதோ உங்க கடவுளின் குழந்தை முதல்வர் விஜய உருபூமி எரிச்சிட்டு இருக்கிறான் கேரளாவில். கர்நாடகாவில் பாட கட்டி தூக்கிட்டு போய் எரிச்சான். இதுக்கு முன்னால் இருந்த மு க ஸ்டாலினுக்கு பாட கட்டி காரியம் பண்ணான் கர்நாடகாவில். என்ன பண்ண முடிஞ்சது?
இதனாலதான் நாங்க சொல்றோம், மண்ணின் மைந்தனை ஆட்சியில உட்கார வைக்கணும். ஏன்னா இப்ப நாம எப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மரம் மரம் கடத்த வந்தான் தமிழன் துப்பாக்கி சூடு, எல்லை தாண்டி வந்தான் மீனவன் துப்பாக்கி சூடு, மான வேட்டையாட வந்தான் தமிழன் துப்பாக்கி சூடு. இப்படி எல்லாத்துக்கும் துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூடு. தமிழ்நாட்டுக்குள்ள தூத்துக்குடியில வந்து ஸ்டெர்லைட் போராட்டம் பண்ண தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே துப்பாக்கி சூடு. இப்ப இவங்க எல்லாம் தமிழருக்கான தலைவர்னு எப்படி எங்களை ஏத்துக்க சொல்றீங்க? எப்படி ஏத்துக்கிறது? திமுக என் இனத்தை ஒட்டுமொத்தமா கனவிய சிதைச்ச காங்கிரஸ கட்டி பிடிச்சு கூட வச்சுட்டு இருந்தாரு. இப்ப அதே காங்கிரஸ கட்டி அணைச்சு பதவிக்காக அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பாக்குறாரு அந்த காங்கிரஸ. இப்ப இவங்களோட நாங்க எதுக்காம ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க ஆட்சி நல்லா இருக்கு ஐயா, நீங்க தான் ஐயா தலைமை சொல்ல முடியுமா? அதாவது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இந்த போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போதுதான் தெரியும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்கல்ல. இன்னும் நீங்க எவ்வளவு பாதிக்கணும், எப்போ உங்களுக்கு வந்து புரிய வரும்? உங்களுக்கு எல்லாம் புரிய வரதுக்குள்ள தமிழ் இனமே இருக்காது. உண்மையாலுமே இதுதான் உண்மை. ஜாதி போத, மத போத, இப்ப சினிமா போத, கவர்ச்சியில மூழ்கி இருக்கிறீங்க. நீங்களாம் மீண்டு வரத்துக்குள்ள இங்க ஒரு தமிழினம் இருந்ததுக்கு அடையாளம் இல்லாம போயிடும். இப்பயே அப்படிதான் இருக்கிறோம். ஒரு தமிழ் இனத்துக்காக ஒருத்தர் போராடுறாரு, தன் இனம் விடுதலைக்காக போராடுறாரு. அவருக்கு நீ என்ன பேர் கொடுக்குறீங்க? தீவிரவாதி. அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு, கர்நாடக காக்கா கூட தமிழ்நாட்டுக்குள்ள பறக்காது. எங்க ஐயா வனக்காவலர் நிக்கிறப்ப குலச்சாமி மாரி எல்லச்சாமி வைக்கலாம். என்ன பேர் கொடுத்தீங்க? கடத்தல்காரன், கொள்ளக்காரன். இப்ப அண்ணன் சீமானுக்கு தமிழ் என் இனம் என் மொழின்னு பேசுனதுனால பிரிவினவாதம் செய்யறார், இன வெறிய தூண்டுறார். ஆந்திராவில 20 பேர்த்த சுட்டப்ப என்ன வெறிய தூண்டினாங்க அவனுங்க. இப்ப கர்நாடகாவில ஒரு வருஷத்துக்கு முன்னால 3 பேரு, இப்ப 3 பேரு சுட்டு கொண்டிருக்கு கர்நாடக வனத்துறை. என்ன வெறி அவன் காட்டுறான்? இந்த பக்கம் சிங்கள ராணுவன் மீன் பிடிக்க போனா சுட்டு கொள்றான். அவன் என்ன வெறியை காட்டுறான்? எப்படி பாஸ் இதெல்லாம்? வர்றவன் போறவெல்லாம் ஏறி மிதிப்பீங்க, சுட்டு கொல்லுவீங்க, கேட்கறதுக்கு நாதி கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழ்னு சொல்லிவிட்டு நீ இன வெறிய தூண்டுற அப்படிங்கிற. போற போக்குல தமிழ் மொழி என்னடா பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க, மொழியில என்ன இருக்குதுன்றீங்க? எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் கேரளா என் மொத்த மலையும் கரைச்சி கொண்டு போயிட்டான். அவன் நல்லா பசுமையா அழகா பாதுகாப்பா இருக்கிறான். என்ன இது? எப்படி கேட்டா விஜய் அரசியலுக்கு வந்தாரு திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. உனக்கு பொறுக்கல. இத்தனை வருஷமா கத்தி 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 எவ்வளவு ஓட்டு உங்களால வாங்க முடிஞ்சது? அது நாங்க எங்களை ஜீரோன்னு சொன்னீங்க பாரு. நாங்க ஓட்டு வாங்காம இருக்கலாம், நாங்க ஓட்டு அரசியலே செய்யல. மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்க கூட நிக்கிறோம், உங்களுக்கு சொல்றோம் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணாதீங்க. இவனை ஆட்சியில் உட்கார வச்சீங்கன்னா இவன் வந்து பாஜக கொண்டாட திட்டத்துல உள்ள கொடுப்பான். இப்ப நடிகனை ஆதரிக்காத, இதுக்கு முன்னாடி ஆதரிச்ச திமுக அதிமுக நம்மளுக்கு எதிராக தான் வேலை செஞ்சுது, நம்ம இனத்துக்காக நிக்கல. இப்ப இந்த நடிகரும் திராவிடத்தை கையில தூக்குறாரு, இவரும் நம்மளுக்கு எதிராக தான் நிப்பாரு, நம்ம பக்கம் நிக்க மாட்டாருன்னு சொன்னோம். வந்த 3 மாசத்துல எல்லாம் முடிஞ்சுது. காவேரியிலிருந்து தண்ணி வரல, கடவுளின் குழந்தை அவர் மனசுல நினைச்சாரு, மழை பெஞ்சிச்சு, தண்ணி பேர் காவேரி புரண்டு புரண்டு அப்படியே தடம் புரண்டு ஓடுதுன்னு. நீங்க டேம்ல தண்ணி வரவே இல்லை, கதவு கூட தொடரல. எத்தனை பேர் இந்த நாட்டை ஆண்டாலும் என் இனத்துக்கு எதிராக நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். இவங்க எல்லாரும் என் இனத்துக்கானவும் கிடையாது. இந்த மண்ணை நேசிக்கிற இந்த மண்ணின் மைந்தன் ஆட்சியில உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விடிவு காலம். இப்ப எப்படி நீங்க இருக்கிறீங்க தெரியுமா? இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அடிச்சா கேட்க நாதி இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நாம ஒரு அகதிகளா வாழ்றோம், அவ்வளவுதான். நம்மளுக்குன்னு எந்த ஒரு பெருமையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஏதாவது நீ தமிழ் வரலாறு பேசிட்டீங்கன்னா அதை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்துவான். அதாவது கர்நாடகா, ஆந்திரா, கேரளாக்குள்ள ஒரு தமிழை பேச முடியாம எப்படி தவிப்பானோ அதே தவிப்பு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஏற்படுத்திட்டீங்க, அவ்வளவுதான். கேட்டா நான் திராவிடன் போயிட்டேன், 60 வருஷமே எங்களை அடிமையாக்கி விட்டேன். இப்ப வந்து விஜய் எங்க அண்ணன், எங்க மாமன், என் மச்சான், என் மாமன், முடிஞ்சு போச்சு. இந்த 5 வருஷம் அடிமை, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. 5 வருஷம் பட்டுதான் அவங்க தலையெழுத்துல எழுதியாச்சு. இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் திருந்துங்க, உண்மையாலுமே திருந்துங்க. இந்த ஜாதி மதங்கள்லாம் ஒதுக்கி ஓரம் வச்சுட்டு இனத்துக்காக நில்லுங்க, தயவு செய்து சொல்றோம். கண்ணு முன்னாடி நம்ம இனம் வந்து வீழ்ந்துகிட்டு இருக்குது. ஒருத்தனை சட்டையை பிடிச்சி இந்த ஜாதிக்காரன் அடிக்கிறப்போ ஒரு ஜாதிக்கு கோவம் வருது, ஒரு மதத்துக்காரனை தப்பா பேசணும்னு இன்னொரு மதத்துக்காரனுக்கு கோவம் வருது. ஒரு தமிழ்ல பிடிச்சி அடிக்கிறப்ப ஏன்டா உங்களுக்கு எல்லாம் கோவம் வர மாட்டேங்குது? ஜாதிக்கு கொடுக்குற முக்கியத்துவம், மதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம். அந்த தியேட்டர்ல சினிமா வாசல்ல 2 ரசிகர்கள் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஏன் படம் பெருசா ஊன் படம் பெருசான்னு. ஒரு நடிகை ஒரு கூத்தாடி கொடுக்குற முக்கியத்துவம் நீ பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு மேலேயாவது திருந்துவீங்களா?